எல்லா புகழும் இறைவனுக்கே. 7 உறுப்புகள் நோன்பு வைக்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கண்ணு, காது, வாய், நாவு, வயிறு, கை, கால். கண்ணு, காணக்கூடாத காட்சியை விட்டும் கண்ணை நம்ம பாதுகாக்கணும். பார்வை இப்லீஸின் அம்பிலிருந்து ஒரு அம்பு. யார் அல்லாஹ்வை பயந்து அதை தவிர்த்து கொள்கிறாரோ அவர் மனதில் அல்லாஹ் ஈமானின் சுவையை உண்டாக்குகிறான். காது நோன்புக்கிறது பற்றி ஹராமான சொல்லை கேட்பதை விட்டும் காதை பாதுகாக்கணும். பொய் அதிகமாக கேட்பதும் புறம் பேசுவதும் புறம் கேட்பதும் ரெண்டுமே பாவத்தின் கூட்டாளிகள். அது ரெண்டையுமே நம்ம செய்யக்கூடாது. வாய் வாய் நோன்பாளி வாயிலிருந்து வரும் வாடை கஸ்தூரி வாடையை விட மிக மேலானது. வாய் நாவு ரெண்டும் ஒன்று தானே. யார் பொய்யான நடவடிக்கையும் பொய்யான பேச்சையும் விட்டுவிடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தனித்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று புகாரியில் வந்துள்ளது. ஆகவே நம்ம நம்பிக்கை கொண்டு நன்மை எதிர்பார்த்து நோன்பு வைக்கணும். வயிறு ஹராமான உணவை விட்டு வயிற்றை பாதுகாக்கணும். ஒரு நபர் நீண்ட தூரம் பிரயாணம் செஞ்சுட்டு வர்றாரு, வந்துக்கிட்டே இருக்கும்போது அவரால் நடக்க முடியல, யாரப்பி சொல்லி கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. அல்லாஹ் காதில் இது விழுது. அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் ஹெல்ப் பண்ணலை. ஏன்? அவர் பையில் வச்சிருக்கிற உணவு ஹராம் கலந்த உணவு, அதனால அல்லாஹ் ஹெல்ப் பண்ணலை. ஆகவே நம்ம ஹலாலா உண்டா நம்ம துவா அங்கீகரிக்கப்படும். இது வயிறு நோன்பு வைக்கிறது. கை நோன்பு வைக்கிறது. பாவப்பட்ட பலகீனமானவர்களை அடிப்பதை போன்ற கொடுமையை விட்டும் கையை பாதுகாக்கணும். கால் நோன்பு வைக்கிறது. பாவமான காரியங்கள் நடைபெறும் இடத்திற்கு செல்லாமல் காலை பாதுகாக்கணும். யாரை எட்டி உதைக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு 7 உறுப்பும் சேர்ந்து நோன்பு வச்சா அது பக்தி நோம்பாக அமையுது. அவர்கள் மனதில் அல்லாஹ் ஈமான் சுவையை உண்டாக்குகிறான், பக்திமானாக அவர்களை ஆக்குகிறான். ஆகவே நம்ம இந்த 7 உறுப்பு சேர்ந்து நோன்பு வைக்கணும். நோம்பாளி நோன்பு திறக்கும்போது அல்லாஹ் அவர்கள் முன்னால் தோன்றுகிறான். அவர்களுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் எந்த திரையும் இருக்காது. அவங்க என்ன துவா கேட்டாலும் கபூல் ஆகும். மூசா நபி அல்லாட்ட நிறைய தடவை பேசியிருக்காங்க. அப்போ என்கிட்ட பேசின மாதிரியே யார் முன்னாலும் நீ தோன்றிருக்கியா அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க. ஆமாம், நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் போது முகமது நபியோட உம்மத்தினர் நோன்பு திறக்கும் போது அவங்க முன்னால் நான் போய் நிற்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் 70,000 திரைகள் இருந்துச்சு நீங்கள் பேசும்போது. ஆனால் நோன்பாளிக்கு மத்தியில் நான் போய் நிற்கும் போது எந்த திரையும் இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆகவே நம்ம பக்தி நோன்பா வச்சு நம்ம துவா அங்கீகரிக்கப்பட்டாங்களாக ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.